ஹாய், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 20 ஹெர்ப்ஸுக்கு மேலே 3 கெரியர் ஆயில் வச்சு ரெடி பண்ணக்கூடிய இன்ஃப்யூஸ்டு டைப்பில் வரக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில். இது உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனாக உங்களோட தேவைக்கு நீங்களே செஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் செல்லிங் பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரியாக ட்ரை இன்கிரிடென்ட் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ ட்ரை இன்கிரிடென்ட், வெட் இன்கிரிடென்ட்னா என்ன அப்படின்றதையும் நான் இதில் கிளியராக சொல்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் ஏன் ஆட் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பர்பஸ்க்கு என்ன மாதிரியான ரிசல்ட் தரும் அப்படின்றத உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ நான் இப்போ ஒரு ஓப்பன் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் தான். பட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் ரோஜா பூவோட அந்த பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரோஜா பூவோட பவுடர் எதுக்கு நம்ம மெயினாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செகண்ட் திங், நம்மளோட ஹேரை நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்லா திக்காகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்க ஸ்பூனையுமே பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்மோஸ்ட் 20+ ஹெர்பல் ஆட் பண்ணுறதுனால நமக்கு இதில் வரக்கூடிய அவுட்புட் அப்படின்றது ரொம்ப பக்காவாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதே நல்ல அமௌண்ட்டில் தான் கிடைக்கும். ரெட் சாண்டல்வுட் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் சூத்திங் ப்ராப்பர்ட்டி இதில் அதிகமாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது மெயினாக நம்ம ஹேர் என்ன கலரில் இருக்கோ அந்த நேச்சுரல் கலரை அப்படியே வச்சுருக்கும். அதே மாதிரி நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இரிட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. அதை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நம்ம ஹேர் ஆயிலில் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கல்ப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேரை நல்லா ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வேப்பிலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. வேப்பிலை நம்மளுக்கு பெஸ்ட்டு கிருமி நாசினியாக ஆக்ட் ஆகுது. நம்ம இச்சிங் இல்லை ட்ரையாக இருக்குது, அதில் சின்ன சின்ன பொடுகு மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்காக தான் நான் இதில் உங்களுக்கு க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. பட் ஒரு மினிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இது எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது மகிழம்பூ. இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மறிக்கொழுந்து நல்லா ட்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மணமாக இருக்கும், அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்கும் ஃப்ராக்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வெட்டிவேர் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா அதுவே ரொம்ப பல்ச்சாக அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் காமிச்சேன் இல்லையா, மறிக்கொழுந்து அதை கட்டி காய வச்சு வேப்பிலை மறிக்கொழுந்து ரெண்டையுமே வேப்பிலை இல்லை வெத்தலை மறிக்கொழுந்து ரெண்டையுமே கட்டி காய வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் நல்லா திக்காக இருக்கணும், அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினான ஐட்டம் சடாமன்சி. இந்த சடாமன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் சொல்கிறது வழுக்கத்தலையில் கூட முடி வளரும் அப்படின்னு, அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பொடி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீல அவுரி. இந்த நீல அவுரி நம்மளோட ஹேர் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது இளநரை இல்லை உங்களுக்கு கலர் இப்போ தான் நம்மளுக்கு செம்பட்ட முடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பிளாக்காக வைக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த நிலவேம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மருதண்ணி, கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே நம்மளோட ஹேர் கலரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹேர் ஆயில் செய்கிறோம் அப்படின்னா இந்த பொடி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் நமக்கு
நமக்கு வந்து அதில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதில் நான் ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ண பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ட்ரை பண்ண பவுடர் வச்சு தான் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களால் ரெசிபி பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் டைம் இருக்குது. வெளியே பார்க்குறப்போ தெரியாது. டெஃபினட்டாக நீங்கள் லேப் டெஸ்ட் கொடுக்குறப்போ அதில் ஃபங்கல் ஃபார்மேஷன் அதிகப்படியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் வந்து இல்லாத அளவுக்கு ராவாக அரைச்சி போடுற மாதிரி இருக்கணுமே தவிர்த்து வாட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க கூடாது. ஸோ நான் இப்போ சொன்ன பவுடர் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணுறது வந்து எல்லாமே ஈவனாக தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? எதையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாவோ இல்லை குறைச்சோ ஆட் பண்ணலை. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை பொடியாகவும் நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மருதாணி, கரிசலாங்கண்ணி, அவுரி, நிலவேம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இன்னுமே நம்மளுக்கு ஹேருக்கு வந்துட்டு நல்ல சில்கி அண்ட் ஷைனியாக இருக்கணும் அப்படின்னா செம்பருத்தி பூ பொடி. ஓகேங்களா? செம்பருத்தி ஃப்ளவர் பொடியும் இருக்குது, இலையை வந்து பொடி பண்ணியும் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவோட பொடி தான். இதை ஆட் பண்ணுறப்போ நேச்சுரலாகவே நம்மளோட ஹேருக்கு வந்து நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதே மாதிரி கண்டிஷனிங் எஃபெக்ட்டும் இது நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெட் இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை கழுவி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் உலர வச்சுட்டு அதை கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகப்படியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிக்குதுன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாமே தவிர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றுற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணி நீங்கள் லேப் டெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்றது டெஃபினட்டாக புரிய வரும். ஸோ இதில் வந்து ஒருவேளை நம்ம வாட்டர் வச்சு கண்டென்ட் அதிகமாக வச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ணிட்டா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாகவே ட்ரை இன்க்ரீடியண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நமக்கு பொடியாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கடுக்காய். அது கடுக்காய் அப்படி இல்லை அப்படின்னா திரிபலா பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பொடுதலை பொடி. இந்த பொடுதலை பொடி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலாக பொடுதலை பொடி எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நல்லா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பொடுதலை பொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கடுக்காய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இச்னஸ் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் அதிகப்படியாக இச்னஸ் இருந்து சின்ன சின்னதாக நம்மளுக்கு புண்ணு மாதிரியே ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து கம்ப்ளீட்டாக போக்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடுக்காய் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வசம்பு, நெல்லிக்காய், கடுக்காய், குப்பமேனி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில், அதாவது ஸ்கல்ப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில டைம் வந்து நம்ம ரொம்ப எரியிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த எஃபெக்டிலிருந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகுறதுக்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். கருஞ்சீரகம், வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நான் வெந்தயம் இதில் ஆட் பண்ணது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோவில் கேப்சர் ஆகலை, பட் நான் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இது வந்து ரோஸ்மேரி லீஃப். ரோஸ்மேரியை மட்டுமே தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த கோகனட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் டெக்ஸ்சருக்கு இந்த ஆயில் பெஸ்ட்டு ஒன்றா இருக்கும். கோகனட் ஆயில் வந்து செக்கு எண்ணெயாக எடுத்துக்கோங்க. 850 ml வந்து நான் இதில் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஊற வைக்கிறீங்களோ ஊற வைக்க தான் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஹெர்பல் எல்லாமே நம்மளுடைய ஆயில் கூட நம்மளுக்கு ஃபுல்லாக இறங்கும். அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அயன், நியூட்ரிஷன் எல்லாமே அப்படியே கிடைக்கும். கொதிக்க வைக்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஃபுல்லாக கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வந்து 900 ml வந்துட்டு 800 ml வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 200 ml வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ இந்த நல்ல
நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப சூடாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற வச்சு நல்லா வந்துட்டு குளிச்சிங்க அப்படின்னாலே நல்ல சில்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஹேரை வந்து இயற்கையாகவே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஒயிட் கிளாத் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வெயிலில் தான் இந்த ஒரு ஆயிலை வச்சு வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் 3 to 5 days ஆகுது. ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் கொதிக்க வைக்க போகிறீங்கன்னா ஊற வச்சுட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இன்ஃப்யூஸ் ஆகி. இதுவே வந்து பிரிங்கராஜ் அந்த மாதிரி பவுடர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் எல்லாம் 7 to 10 நாளாவது ஊற வைக்கணும். அடுத்து வந்து இந்த நெல்லிக்காய் ஐட்டம்லாம் போடுறதுனால 10லேருந்து 15 நாளாவது ஊற வைக்கணும். இப்போ நம்ம இந்த சட்டாமன்சி எல்லாம் போட்டோம்ல, அது வந்து மினிமம் 21 நாளாவது ஊற வைக்கணும். த பெஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 48 நாள் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தை வச்சுட்டு அது மேலே டைட்டாக ஒரு பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். டேரெக்டாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கிறப்ப தான் யூவி ரேஸ்லேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை இந்த மாதிரி 48 நாள் காலையில் சாயங்காலம் நல்லா கிண்டி கிண்டி விட்டுருங்க. வெயிலில் மட்டும் வச்சு வச்சு எடுத்து நிழலில் விட்டுருங்க. ஸோ 48 நாள் கழித்து இதை வந்து 3 times காட்டன் லெனின் கிளாத்தில் வந்துட்டு நல்லா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை மஸ்லின் கிளாத்தில் கூட யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடும். ஈவன் நீங்கள் பேக் பண்ணுறப்போ மயிலம்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்மேரி, கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஆயிலை நம்ம ஃபில்டர் பண்ண ஆயிலை யூஸ் பண்ணோன்னா அது ஊற 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 இன்னுமே நமக்கு நல்ல எஃபெக்ட்னஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம 48 நாள் வந்து ஊற வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேனில் கூட நீங்கள் ஊற வச்சு சேல் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு ரோஸ் ஆயில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எசென்ஷியல் ஆயிலானா ரோஸ் பெட்டல்ஸ், அதில் ஆயில் போட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ரோஸோட ஹெர்பல் ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரி டைம் வந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து இந்த இதை ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. டேட் வந்து அந்த ஒயிட் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஒயிட் ஷீட்டை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த லைனிங் கிளாத் எல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எவ்ரிடே வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த அவுட்புட்டுங்கிறது கிடைக்கும். நீங்கள் பாயில் டைப்லேயும் பண்ணுங்கள் இதே மெட்டீரியல் வச்சு, அதே இதை இன்ஃப்யூஸ்டு டைப்லேயும் பண்ணுங்கள். 2 கஸ்டமருக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரே கஸ்டமருக்கு 2 ப்ராடக்ட்டையுமே ஒவ்வொரு டைம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் 1 லிட்டர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் கூட ஊற வச்சுட்டு ஆயில் ஊற்றி நீங்கள் இதை அப்படியே வச்சு கூட சேல் பண்ண முடியும். இது என்னோடய ஹோம் பேஸ்ட் யூஸ்க்காக நான் இந்த மாதிரி ஊற வச்சுப்பேன். இது மல்டிபிள் டைம் நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் ஆயில் வந்து காலி ஆகும்போது அகெயின் எண்ணெயை ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 days வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு நான் ஒன்ஸ் அகெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரியுமே நம்ம பண்ணிக்கலாம். இது நான் ஹோம் பர்பஸ்க்காக வச்சுருக்கிற பாக்ஸு. ஸோ நீங்கள் இதையே வந்து பாட்டில்ஸில், அதாவது நம்மளுடைய கண்ணாடி பாட்டில்ஸில் போட்டு கொடுத்தா கூட ரொம்ப அழகாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஈவன் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கனாலே அதெல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பிக்டு ஐட்டமாக போடுறதுனால இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை ஊற வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஓப்பனில் விடக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸ்டு ஒன் டைப்பாக தான் இருக்கணும். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து வெட் இன்க்ரிடென்ட் யூஸ் பண்ணாலும். வெட் இன்க்ரிடென்ட் யூஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான தண்ணி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இது மேலே டேட் எழுதிட்டேன். இன்றைக்கி April 1 நான் செய்கிறதுனால டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.